10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும். அலகு பயிற்சி 1ல முதல் கணக்கு பார்க்குறோம். x² - 3x, y² + 4y மற்றும் -2, 5 ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் x மற்றும் y ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 வரிசை ஜோடிகள் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 2 வரிசை ஜோடிகளையும் எடுத்து எழுதிடலாம். x² - 3x, y² + 4y எதற்கு சமம்? மற்றொரு வரிசை ஜோடியானது -2, 5. 2 வரிசை ஜோடிகள் சமம் அப்படிங்கிறப்ப இதில் முதல் உறுப்புகள் இரண்டும் நமக்கு சமமாக இருக்கும். அதே போல் இரண்டாவது உறுப்புகள் இரண்டும் சமமாக இருக்கும். அப்போ அது ரெண்டையும் நம்ம எடுத்து எழுதிடலாம். முதல் உறுப்பு என்ன இருக்கு? இடது பக்கத்தில் x² - 3x அப்படின்னு இருக்கு. வலது பக்கம் முதல் உறுப்பு என்ன? -2. இதெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். x² - 3x -2 ஆனது இடது பக்கம் வரப்ப என்னவாகும்? +2 = 0. இதை காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்துகிறப்ப 2 எண்களை x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிறோம். x² கெழுவானது நமக்கு என்ன இருக்கு? 1. மாறிலி உறுப்பு +2ன்னு இருக்கு. 1 × 2 2. 2 எண்களை பெருக்கிறப்ப 2ன்னு கிடைக்கணும். கூட்டுறப்ப இந்த இடையில இருக்கக்கூடிய எக்ஸோட கெழு நமக்கு வரணும். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? -3. எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னு பார்க்கலாம். 2 பெருக்கிறப்ப வரணும்னா 2 2. அது மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். அப்போ 1 × 2ன்னு எடுக்கலாம். இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டுறப்ப -3ன்னு வரணும். அதனால இங்க என்ன குறி எடுத்துடலாம்? 1க்கும் சரி 2க்கும் சரி மைனஸ் குறி கொடுத்துடலாம். அப்போ -1 -2 அப்படிங்கிறப்ப கூட்டிட்டோம்னா -3, பெருக்கிறப்ப -1 × -2 +2ன்னு வந்துடும். இப்போ இதை காரணிப்படுத்திட்டோம். இந்த 2 மதிப்புகளையும் நாம் எழுதிடலாம். x -1ங்கிறது ஒரு எண், மற்றொரு எண் என்ன? x -2 = 0. இதை தனித்தனியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா x - 1 = 0ங்கிறது ஒரு மதிப்பு, மற்றொரு மதிப்பு x - 2 = 0. அப்போ which implies x = -1 இடது பக்கம் வரப்ப என்னவாகும்? +1. -2 வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்? +2. எக்ஸோட மதிப்பு நமக்கு -1 மற்றும் அதாவது +1 மற்றும் 2ன்னு 2 எண்கள் கிடைக்குது. அடுத்து இதே போல இரண்டாவது வரிசையிட்ட ஜோடிகளில் இரண்டாவது எண்ணை சமப்படுத்தலாம். இடது பக்கம் இருக்கக்கூடிய பிராக்கெட்ல இடது பக்க மதிப்பு நமக்கு என்ன, அதாவது இரண்டாவது மதிப்பு என்ன இருக்குன்னா y² + 4y. அதை எழுதிடுறோம். y² + 4y. வலது பக்கம் இரண்டாவது எண் என்ன இருக்கு? 5. வலது பக்கம் இருக்கக்கூடிய 5ஐ இடது பக்கம் கொண்டு வரப்ப என்ன வரும்? y² + 4y +5 இங்கே வரப்ப -5 = 0. இதை காரணிப்படுத்துகிறோம். 2 எண்களை பெருக்கிறப்ப y² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கி எழுத போகிறோம். y² கெழு என்ன இருக்கு? 1. மாறிலி உறுப்பு -5. 1 × -5 எழுதிடுறோம். 2 எண்களையும் கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன வரணும்? 4 +4ன்னு வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்? 1 × 5 5. கூட்டிட்டோம்னா +4ன்னு வரணும். பெருக்கிறப்ப -5ன்னு வரணும். இப்போ 1 மற்றும் 5 2 எண்களில் ஏதாவது ஒன்று நமக்கு மைனஸ் குறியில் இருக்கணும். +4ன்னு இங்கே இருக்கிறதுனால 5க்கு ப்ளஸ் குறியும் 1க்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்றோம். சரியா? இப்போ இதை பிரித்து எழுதிடலாம். y² கெழுவானது நமக்கு 1ன்னு இருக்கிறதுனால நம்ம காரணிப்படுத்தியிருக்கக்கூடிய எண்ணை அப்படியே எழுதிடலாம். y - 1 பெருக்கல் y + 5 = 0. ரெண்டாக பிரிக்கிறோம். y - 1 = 0, y + 5 = 0. -1 வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்? +1 y = 1, y = +5 வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்? -5 y = -5. therefore x மற்றும் y இன் மதிப்புகள் என்னென்ன? x = 1, 2, y = 1, -5 தேவையான x மற்றும் y இன் மதிப்புகள் ஆகும். தேங்க்யூ.